Hello my dear friends, welcome to Fashion Box Office. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட்டான ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். எஸ், இது வந்து என்னோடய ஃபேவரட் அண்ட் நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். அது நல்லா வந்திருந்தது. என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கேரட் பீட்ரூட் ஹல்வா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடியதான். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரேட்டட் கேரட் அண்ட் பீட்ரூட், ஒரு கப் ஆஃப் மில்க்கு. நிறைய பேர் மில்க் ஆட் பண்ண மாட்டீங்க, பட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கீ உங்களோட ரெக்குவயர்மெண்ட், கேஷ்யூஸ், அது போக வந்து ஒரு கப் சுகர். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் நம்ம வந்து கீ விட்டுக்கலாம். நீங்கள் வந்து கீ வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ விட்டுக்கலாம். பிகாஸ் ஹல்வா செய்கிறதுனால நமக்கு நிறையா விட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேஷ்யூஸ் வந்துட்டு வறுத்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கேஷ்யூஸ் கூட வந்துட்டு திராட்சை போட்டாலும் ஓகே, பட் எனக்கு கேஷ்யூஸ் மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால நான் அதை எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் வந்து மில்க் வந்து பாயில் பண்ணி வச்சுக்கலாம். மில்க் தான் இங்கே வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்டே. நீங்கள் நல்லா திக்கான மில்க் வந்து நல்லா சுண்டை காய்க்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகலாம். மில்க் பாயில் ஆனதுக்கப்புறமா அடுத்த ஸ்டவ்வில் மாற்றி வச்சுக்கோங்க. பிகாஸ் இது நான் வந்து சுண்டை காய்க்க போகிறேன். அண்ட் இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம கடாயை வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்க நீங்கள் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏலக்காய் போடணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதில் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். பால் தான் வந்து மெயின் டேஸ்ட்டே கொடுக்க போகுது இந்த அல்வாவுக்கு. பிகாஸ் அதோட ஆடையெல்லாம் நம்ம வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு ரப்ரி மாதிரி வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம கடாயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கீ விட்டாச்சு. கீ நீங்கள் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த கேரட்டும் பீட்ரூட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா வந்து அது வேக விடுங்க. நெய்லேயே வேக விடுங்க. அதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நீங்கள் வந்து இது வந்து டைம் கொஞ்சம் எடுக்கும் அல்வா செய்கிறதுக்கு. பட் நீங்கள் வந்து நல்லா வேக விட்டு கொஞ்சம் பொறுமையாக நின்று நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டான அல்வா கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மில்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டே இருங்க. அது வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஹல்வாவோட பதம் வந்து வராது. ஸோ நமக்கு நல்லா திக்கான மில்க் வர வரைக்கும் வந்துட்டு இதை வந்து நல்லா சார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கேரட்டும் பீட்ரூட் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 25 minutes to 30 minutes வந்து நல்லா அந்த கீலேயே வந்து நல்லா வேக விடுங்க.
இப்போ மில்க் பார்த்திங்கன்னா ஓரளவு திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் அந்த டைமு. ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம், இன்னும் நல்லா வந்து திக்காகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. அது கூட நம்ம 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சுகர் வந்து நீங்கள் 1 கப் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த அல்வாவில் வந்து மில்க் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகும். நீங்கள் சுகர் கம்மி ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வராது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் வந்து நல்லா வந்து கரைஞ்சி ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து நல்லா திக்காகிடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி திக்காகிடுச்சு. உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா தெரியும். அந்த சர்க்கரையில் வந்துட்டு நல்லா பீட்ரூட்டும் கேரட்டும் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம்லேயே நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு மில்க் ஆட் பண்ணுறோம். மில்க் வந்து நல்லா பாயில் பண்ணி வந்துட்டு நல்லா வற்ற விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அந்த ஹல்வாவில் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இதை விட நீங்கள் வற்ற வச்சு நீங்கள் ஊற்றுனீங்கனாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். பட் நான் இந்த குவான்டிட்டிக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து திக்னஸ் லெவல் கம்மி பண்ணிவிட்டு நான் ஊற்றிருக்கேன். ஸோ இதை நம்ம நல்லா வந்து சார்ட் அவுட் பண்ணணும். அதாவது அந்த கீ வந்து வெளியே வரணும். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றினா வந்து கீ வந்து நல்லா வெளியே வர அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து இது கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மில்க் நல்லா வற்றிடுச்சு. ஸோ மில்க் நல்லா வற்றி லைட்டாக வந்து அந்த கீ வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சுகர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னு. சுகர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து அந்த கீயெல்லாம் வெளியே வந்துடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். ஸோ நம்ம இப்போ வந்து வறுத்து வச்ச கேஷ்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கீ வேணும்னா கூட இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக வந்து இறக்கும்போது ஆட் பண்ணாதீங்க. அது ஒரு மாதிரி வந்து ரொம்ப கீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹீட்டோடு நீங்கள் ஆட் பண்ணி இறக்கி வச்சுருங்க. ஸோ இது நீங்கள் சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.